அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் ஒரு ஷோர்டிஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் சமோசாவையும் ரோலையும் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரெண்டும் மிக்ஸ் பண்ணின ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். இதை நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிடலும், அதே நேரம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட சாப்பிடலும். ரொம்பவே ஈஸியாக வீட்டில் எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். எங்கள் எல்லாருக்குமே வீட்டில் சிம்பிளாக கிடைக்கக்கூடிய சில அடிப்படையான பொருட்களை வச்சு எங்களுக்கு இதை வீட்டில் செஞ்சு கொள்ளையிலும். இதை நாங்கள் இப்போ எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. நாங்கள் இந்த ஷோர்டிஸ்ட்டை செய்கிறதுக்கு ஆரம்பத்தில் கறி ஆக்கி கொள்ள வேணும். நான் உருளைக்கிழங்கு ஒரு 250 கிராம்லேருந்து 300 கிராம் வர அளவுக்கு எடுத்திருக்கிறேன். இப்போ இதுக்கு நாங்கள் தண்ணியை ஊற்றி அதே நேரம் உப்பையும் கொஞ்சம் சேர்த்து அவிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். இதுக்கு நான் முட்டையும் சேர்த்து செய்கிறதால முட்டையும் உருளைக்கிழங்கையும் ஒண்டா போட்டு அவிச்சு எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், இதெல்லாம் ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு மூழ்குத அளவுக்கு தண்ணியை ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு இதை அவிச்சு எடுத்துக்கொள்வோம். உருளைக்கிழங்கு முட்டையும் அவிகிற அதே டைமில் நான் இந்த ஷோர்டிஸ்ட்டுக்காக வேண்டி மா பிசைஞ்சு கொள்ள போகிறேன். இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு மா எடுத்திருக்கிறேன். 250 ml அளவுள்ள கப்பில் தான் 2 கப்புக்கு எடுத்திருக்கிறேன். மாவை வந்து நாங்கள் கிராமில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 250லேருந்து 300 கிராம் அளவுக்கு வரும். இதுக்கு நான் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து இதை மாதிரி மாவையும் உப்பையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கொள்கிறேன். மாவையும் உப்பையும் சேர்த்து பிசைஞ்சதுக்கு பிறகு நான் இதுக்கு 2 தேக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்திக்கொள்கிறேன். நெய்யையும் சேர்த்தினதுக்கு பிறகு நெய்யையும் எங்களோட மாவோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். நீங்கள் நெய் சேர்த்தாமல் இதுக்கு எண்ணெயை கூட 2 கரண்டி சேர்த்துமே இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலும். நெய் சேர்த்தினா வாசனையும் சரி டேஸ்ட்டுமே சரி கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், ரொம்பவே நல்லாவும் இருக்கும். நெய்யையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சதுக்கு பிறகு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எங்களோட மாவை வந்து நல்லா சாஃப்டான ஒரு டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். தண்ணி ஊற்றுற டைமில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கொள்ள வேணும். எல்லா தண்ணியும் ஒரே அடியாக ஊற்றி விடக்கூடாது. பாருங்கள், இதை மாதிரி மாவை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். இதை நாங்கள் பிசைகிற டைமில் மாவு வந்து நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். மாவை பிசைஞ்சதுக்கு பிறகு மேலால் கொஞ்சமாக நெய்யை தடவிக்கொள்ள வேணும். தடவி இதை மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஒரு 1 hour அளவுக்கு மாவை வச்சு தான் நாங்கள் எடுத்து செஞ்சு கொள்ள வேணும். நீங்கள் நெய் அல்லது எண்ணெய் கூட மேலால் தடவுறதுக்கு யூஸ் பண்ணலும். பாருங்கள், இப்போ வந்து நான் மாவை அப்படியே 1 hourக்கு ரெஸ்ட்டாக வச்சுட்டு இதுக்கு கறி ஆக்கி எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். 2 பச்சை மிளகாவையும் அது என்ன கொஞ்சம் கருவேப்பிலையுமே கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும். நாங்கள் வதக்குற டைமில் இதுக்கு கொஞ்சமாக உப்புமே சேர்த்திக்கொள்ள வேணும். பாருங்கள், உப்பையும் சேர்த்துனதுக்கு பிறகு இதை மாதிரி பிரட்டி விட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், இங்கே வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு நான் 1 கரண்டி அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திக்கொள்கிறேன். 1/4 கரண்டி அளவுக்கு சீரகம் சேர்த்திருக்கிறேன். அடுத்தது நாங்கள் இதுக்கு மசாலா தூள் சேர்த்திக்கொள்ள வேணும். நீங்கள் நார்மலாக கறியெல்லாம் ஆக்கிறதுக்கு என்ன மசாலா தூள் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுவுமே 2 கரண்டி அளவுக்கு நான் சேர்த்திருக்கிறேன். இப்போது இந்த மசாலா தூள் எல்லாமே இந்த வெங்காயத்தோட சேருத அளவுக்கு இதை மாதிரி பிரட்டி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நான் இதுக்கு கொஞ்சமாக க்ரீன் பீஸுமே சேர்த்திக்கொள்கிறேன். க்ரீன் பீஸ் நான் சேர்த்திருக்கிறது வந்து ஃப்ரீசரில் உள்ள பச்சை க்ரீன் பீஸ் தான், காஞ்சது இல்லை. காஞ்சதாக இருந்தால் நீங்கள் ஊற போட்டு அவிச்சு தான் சேர்த்திக்கொள்ள வேணும். பச்சையை சேர்த்திக்கிறேன், பச்சை ரொம்பவே குயிக்காக வெந்துடும். க்ரீன் பீஸையும் சேர்த்தினதுக்கு பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 minutes அளவுக்கு க்ரீன் பீஸுமே நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்திருக்கிறேன். க்ரீன் பீஸும் வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் அவிச்சு வச்ச கிழங்கையும் சேர்த்து நாங்கள் சேர்த்திருக்கிற மசாலா தூள் எல்லாமே கிழங்கோட சேர்ந்த அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டு வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பையுமே பார்த்து உப்பு போதாத மாதிரி இருந்தால் கொஞ்சமாக உப்புமே சேர்த்திக்கொள்ள வேணும். இந்த டைமில் கொஞ்சமாக எடுத்து நாங்கள் வாயில் வச்சு பார்த்தா விளங்கும். உப்பும் சரி காரமும் சரி டேஸ்ட்டும் சரி உங்களுக்கு ஏதாவது டேஸ்ட்டில் குறைபாடுகள் இருந்தால் நீங்கள்
காரம் வேணுமா இருந்தால் கொஞ்சம் மிளகாய்த்தூள் அல்லது வந்து மசாலாத்தூள் கூட கொஞ்சமாக இந்த டைமில் எட் பண்ணி கொஞ்சம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கொண்டேன். எனக்கு கறி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துடும். பாருங்கள், கறியையுமே நல்லா வதக்கி ஆற வச்சு வச்சுருக்கிறேன். அந்த கேப்பில் வந்து நாங்கள் இதுக்கு ஒரு மாக்கலவை ரெடி பண்ணிக்கொள்ள வேணும். அதுக்கு தான் ஒரு கரண்டி அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்திருக்கிறேன். சேர்த்து இதை மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்திருக்கிறேன். நீங்கள் இதுக்கு வந்து கோதுமை மா அல்லது மைதா மா எது வேணும்னாலுமே சேர்த்திக்கொள்ளலாம். நாங்கள் இந்த ஷோர்டிஸ்ட்டை செய்கிறதுக்கு கூட மைதா கோதுமை ரெண்டில் எது வேணும்னாலும் எங்களுக்கு சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சு செஞ்சு கொள்ளலும். பாருங்கள், நான் வந்து 1 ஹவருக்கு செட்டாக வச்ச மாவுமே நல்லா சூப்பராக செட் ஆகி நல்லா சாஃப்டாக எங்களோட மாவும் வந்திருக்குது. இப்போது இந்த மாவை வந்து நான் இதை மாதிரி உருண்டைகளாக செப்பரேட் பண்ணி எடுத்திருக்கிறேன். எங்களுக்கு தட்டுறதுக்கும் லேஸாக இருக்கும். இதில் அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நார்மலாக பெட்டிஸ் எல்லாம் செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு உருண்டைகள் எடுப்போமோ அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நான் கவுண்டர் டாப்புக்கும் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு கையால் இந்த மாவு உருண்டையை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ரோலிங் பின்னால் இதை மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கொள்கிறேன். நாங்கள் இதை தட்டுற டைம்லேயுமே மாவு வந்து ரொம்பவே தடிப்பமாகவும் இல்லாமல் அதே நேரம் ரொம்பவே மெல்லுசாகவும் இல்லாமல் ஓரளவான சைஸுக்கு நாங்கள் இதை வந்து இதை மாதிரி தட்டி எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், மாவை தட்டினதுக்கு பிறகு நாங்கள் இதை வந்து வட்ட வடிவில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். நான் இது வட்ட வடிவாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறதுக்கு ஒரு பொட்டில் மூடி எடுத்திருக்கிறேன். நீங்களுமே வீட்டில் ஏதாவது ஒரு வட்ட வடிவில் இருந்தால் அதை மாதிரி எடுத்து இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாமே ஒரே சைஸாக வரும். பாருங்கள், இதை மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு கைகளால் அதை கொஞ்சம் இன்னும் ப்ரெஸ் பண்ணி விட்டு இந்த வட்டத்தை வந்து ஓரளவுக்கு இதை விட கொஞ்சம் பெருசாக்கி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இதை வந்து வட்ட வடிவில் இதை மாதிரி ஒரு துண்டாக கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், இதை மாதிரி தான் ஒரு கோடு போட்டு எடுத்துக்கொள்ள வேணும். இப்போது நாங்கள் இதுக்கு கறியை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்வோம். பாருங்கள், ஆக்கி வச்ச உருளைக்கிழங்கு க்ரீன் பீஸ் கறியும் இருக்குது. அதோட அவிச்ச முட்டையுமே நான் பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் இந்த உருளைக்கிழங்கு கறியை முட்டைக்கு மேலால் இது மாதிரி வச்சு கொஞ்சம் ஒரு வட்ட வடிவு வாரத்துக்கு நல்லா ஷேப் பண்ணி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இதை மாதிரி இப்போ இதை வந்து நாங்கள் இதில் வச்சு இதை மாதிரி சுருட்டி எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், நான் சுருட்டுற மெத்தடை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்தது எல்லாமே செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதை மாதிரி வச்சு நாங்கள் சுருட்டி எடுத்துக்கொள்ள வேணும். சுருட்டுற டைமில் வந்து இதுக்கு இடைவெளி விடாமல், அதாவது லூஸாக இருக்காமல் நல்லா டைட்டாகவே சுருட்டி எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், இதை மாதிரி சுருட்டினதுக்கு பிறகு கீழ்ப்பகுதிகளை இதை மாதிரி கையால் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு ஷேப் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், இப்போ இதை நான் வந்து ஆல்ரெடி நாங்கள் கரைச்சி வச்சிருக்கிற மாக்கலவையில் டிப் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதை டிப் பண்ணுற டைமில் நாங்கள் ஃபுல்லாக போடக்கூடாது. இந்த கீழ்ப்பகுதியை மட்டும்தான் இந்த மாக்கலவையில் போட்டு இதை மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், இப்போது நாங்கள் இதை வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரெட் க்ரம்ஸில் போடுற டைம்லேயுமே அடிப்பகுதிகளில் மட்டுமே பிரெட் க்ரம்ஸ் படுகிற மாதிரி பார்த்துக்கொள்ள வேணும். பாருங்கள், இதை மாதிரி தான் நாங்கள் இதை ஃபுல்லாக பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுக்கக்கூடாது. எங்களோட மாவு வந்து பிரெட் க்ரம்ஸில் ஒட்டக்கூடிய தன்மை உள்ளதால் நாங்கள் டிப் பண்ணாட்டியும் கோதுமை மா கலவையில் இந்த மாவுலேயுமே கூட பிரெட் க்ரம்ஸ் வந்து ஒட்டிக்கொள்ளும். அதால் பார்த்து கீழ்ப்பகுதிகளில் மட்டுமே பிரெட் க்ரம்ஸ் படுகிற மாதிரி இதை வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்கள், எங்களை ஷோர்டிஸ் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது. கீழ்ப்பகுதிகளில் வந்து பிரெட் க்ரம்ஸ் இருக்குது, மேலால் வெறும் மாவாக இருக்குது. நாங்கள் இந்த ஓரத்தை கட் பண்ணின ஓரத்தையுமே இது மாதிரி கையால் கொஞ்சம் அடுத்த பகுதிகளுக்கு திருப்பி விட்டு நான் திருப்பி விட்ட மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பொரிச்சு எடுத்தாலுமே பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும். டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். கீழ்ப்பகுதிகளில் பிரெட் க்ரம்ஸ் போட்டிக்கிறதால சாப்பிட்ற டைமில் ரோல் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். மேல் பகுதிகள் வந்து வெறும் மாவால் இருக்கிறதால சமோசா டேஸ்ட்டுக்கு வரும். பாருங்கள், இதை மாதிரி நான் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு விளக்கத்துக்காக வேண்டி என்ன ஒன்று எப்படி செய்கிறேன்னு சொல்லி இங்கே காட்டியிருக்கிறேன்.
பாருங்கள், இதை மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துருக்கிறேன். பார்க்குறதுக்குமே அழகாகவும் இருக்குது, அதே நேரம் வித்தியாசமாகவும் இருக்குது. நாங்கள் நோன்பு காலங்களில் கூட நோன்பு திறக்கிறதுக்குமே இதை மாதிரி செய்யலும், ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், எண்ணெயை கொதிக்க வச்சு எண்ணெயில் போட்டு இதை மாதிரி எல்லா பக்கங்களும் நல்லா பொரியிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். பொரிக்கிற டைம்லேயுமே நாங்கள் இதை கொஞ்சம் கவனமாக தான் பொரிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். ஏன்னு சொன்னால் இதை நாங்கள் சுருட்டி எடுத்துக்கிறதால உள்ளுக்கு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதால் நீங்கள் ஆரம்பத்தில் அடுப்பை வந்து கொஞ்சம் நெருப்பை நல்லா கூட்டி வச்சு நல்லா எண்ணெயை கொதிக்க விட்டுட்டு இதை போட்டு அதுக்கு பிறகு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் டைம் எடுத்து பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. உள்ளுக்குமே நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்கள், இதை மாதிரி நான் எல்லா பக்கங்களும் பிரட்டி போட்டு ரொம்பவே அழகாக நல்லா கோல்டன் ப்ரௌன் வாரத்துக்கு பொரிச்சு எடுத்துருக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்குதுன்னு சொல்லி. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது, நல்லாவே உள்ளுக்குமே பொரிஞ்சிருக்குது, மேலாலேயுமே ரொம்பவே அழகான கலரில் வந்திருக்குது. சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும், டேஸ்ட்டுமே வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு முடியுமா இருந்தால் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நான் வெட்டி காட்டுறேன், உள்ளுக்குமே எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். பாருங்கள், உள்ளுக்குமே நல்லா பொரிஞ்சிருக்குது, பார்க்குறதுக்குமே அழகாக இருக்குது, டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். நீங்கள் இதுக்கு வந்து கட்டாயம் க்ரீன் பீஸ் சேர்த்து தான் செய்யணும்னு சொல்லி இல்லை. உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் கூட உருளைக்கிழங்கை முட்டையும் வச்சுமே செஞ்சு எடுத்துக்கொள்ளலும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. உமாஸ் கிச்சன்னு சொல்லி இந்த கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.